இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் குருமா ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா சூடானதும் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு கூட நான் ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்பைஸியாக மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெயிலே இந்த மிளகாய்த்தூளை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மிளகாய்த்தூள் கரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த சிக்கன் கிரேவியோட கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி பழம் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழமும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழமும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் 3/4 கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் கூடயே குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மற்ற மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த ஸ்பைஸ் பவுடர் எல்லாத்தையுமே இந்த சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்காக இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஸோ சிக்கன் குக் ஆகிற டைமில் இதில் சேர்க்கறதுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 6 முந்திரி பருப்பு, 7 பாதாம் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம், அப்படி இல்லைனா அந்த சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ நானும் ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கமகமன வாசமாக ஒரு சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் குருமா வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள்.